கோவையில் 36 லட்சம் மக்கள் இருக்கும்போது 20 லட்சம் பேருக்கு முத்ரா வங்கி கணக்கு மூலம் கடன் வழங்கி இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நிர்மலா சீதாராமன் சொன்ன புள்ளி விவரம் எந்த விதத்திலும் உண்மை கிடையாது என்று அவர் கூறினார். உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இந்த நாட்டின் நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுவரை தமிழகத்தில் 5.9 கோடி பேருக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வழங்கிட்டிருப்பதாக கூறியதோடு, கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு ரூபாய் 13,180 கோடி முத்ரா யோஜனா கடன் வழங்கியிருப்பதாக சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி எங்கே இந்த 49.5 கோடி வங்கி கணக்குகள் இருக்கின்றன, 29.76 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டு இருக்கிறதா, அங்கு வந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகர்கள் எல்லாம் இதை பார்த்து புருவத்தை உயர்த்தி இருக்கிறார்கள்.